காதல் மோகினி. மாமா என்னை இறக்கி விடு, இறக்கி விடு மாமா. இன்னைக்கு நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இறக்கி விடவே முடியாது. மாமா வீடு பூரா ஆளுங்க இருக்காங்க, யாராவது பார்த்தா தப்பாயிரும். ப்ளீஸ் என்னை இறக்கி விடு மாமா. ஏ மோகா, ஆல்ரெடி இம்புட்டு அழக எங்க ஒளிச்சு வச்சிருந்த? ஐயோ போ மாமா, எனக்கு வெக்கமா வருது. நீ இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது மோகனா. அதான் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப நாளையில இருந்து நான் தாவணி பாவாடை கட்டிக்கிறேன். அப்ப கொஞ்சம் பெரிய பொண்ணா தெரியுவேன்ல, உடனே என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல. நான் கண்ட்ரோலா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போலடி. ப்ளீஸ் டி, மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இப்படியே தள்ளியே இரு. என்னோட கட்டுப்பாடு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் உன்கிட்ட. இப்ப உங்க வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் இப்படிதான் இருப்பேன். நாளையில இருந்து ஆஃப் சாரி தான் கட்டுவேன். சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? ஆஹா, ஆசைதான் உனக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். மாமா யாராவது வந்துட போறாங்க. நம்ம தனியா இருக்கிறத பார்த்தா யாராவது செந்தாமரை மாமாட்ட போட்டு கொடுத்துருவாங்க மாமா. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கிட்ட வா. இந்த ரூம்ல தானே வைக்க சொன்னாங்க லக்கேஜ் எல்லாம். ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? அடியாத்தி, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம கண்ணையும் அவுச்சி போடுவாங்க. அவுச்சி அட பாவீங்களா, இவன் எப்ப முத்தம் கொடுத்தாலும் அது ஏன் என் கண்ணிலேயே படுது? டேய் மாப்பிள, டேய் மாப்பிள கேக்குதாடா? இது மோகனாவோட அரண்மனை. மோகனா வீட்டாளுங்க தான் இங்க ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ஏன்டா இப்படி கதவை கூட சத்தமா அநியாயம் பண்ற? என்ன இது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் கண்டுக்காமையே இருக்கான். இதா வரேன். அக்கரா, மாமன் கத்துறது காதிலேயே விடலையா? செவிடங்காதுல சங்குதுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு என்னடா நின்னுட்டு கிடக்க? ஐயோ மாமா, ஏன் இப்படி என் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே வர? இப்படி கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு அங்கேயே நில்லு, நான் தட்டேன், அப்புறம் வந்து திறந்து விடு. எது காவா காக்கணுமா? டீ கொய்யால, நான் உனக்கு தாய் மாமன்டா, நீ வேற மாமனாக்க பாக்குறியா? எப்படி இருந்தாலும் மாமன் மாமன் தானே. ஆமா, கதவை சாத்தி தானே வச்சிருந்தேன், எப்படி திறந்த? என் மண்டையில இருக்கிற லக்கேஜ் கொஞ்சம் இறக்கு, அப்புறம் சொல்லுதேன். ஷபாடா, இந்த லக்கேஜை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். சரிடா மாப்ள, இப்ப கேளு எந்த கேள்வினாலும். மாமா, கதவை சாத்தி தானே வச்சிருந்தேன், எப்படி திறந்தேன்னு கேட்கேன். அடே சாத்துனா பத்தாதுடா, லாக் பண்ணலடா, அதை மறந்துட்ட பாரு. அட ஆமா இல்ல, கரெக்ட். இப்படி ஐடியா கொடுக்கறதுக்கு தான் என் மாமா பக்கத்திலே வேணுங்கிறது. சரி சரி, நீ வெளியில போ, நான் லாக் பண்ணிட்டு என் வேலையை பாக்குதே. எது, நீ இந்த பக்கம் வா, நான் பேசிக்கிட்டேன். டேய், உன்னை கொன்றுவேன். உன்னை வந்த வேலை என்ன, செய்யற வேலை என்ன? இத பாருமா மோகனா, உன்னை பார்த்தாவே அவன் இந்த வேலையை தான் பாக்குதான். அவன் கிட்ட வந்தா சப்புன்னு அடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதெல்லாம்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? அப்பா நான் சொல்லலான்னு தான் நினைப்பேன் வடிவப்பா, ஆனா அவர் தான். எனக்கு தெரியும் மோகனா, அவன் தான் உன்னை பேசவே விட மாட்டேங்கிறானே. எப்ப பார்த்தாலும் உதறி தூக்கி அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா நீ என்னத்த செய்வ? ஆனா இதெல்லாம் தப்புமா, சரியா? என்ன வடிவப்பா தப்புன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்றீங்க? இந்த வியாக்கானம்லாம் என்கிட்ட பேச வேண்டிய இடத்துல அமைதியா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போ. ஏன் வடிவப்பா திட்டுறீங்க? நீ அப்பான்னு கூப்பிடுறியே, அதுக்குதான் இந்த திட்டு. என் பிள்ளை மாதிரி இருக்கிறதுனாலதான் தப்பு பண்ணா உன்னை திட்டுதேன், சரியா? மாமா மாமா, நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய தப்புலாம் இல்ல. ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் பண்ணுவேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்டா, அதுவே சின்ன பிள்ளை,
அதுகிட்ட போய் இதெல்லாம் பண்ணி மனசை கெடுத்து விடலாமா? கல்யாணம் பண்ணாலும் 2-3 வருஷம் கழிச்சுதான் எல்லாம்னு சொல்ற. ஆனா பாக்குறப்பெல்லாம் இப்படி பண்ண என்னடா அர்த்தம்? மாமா முத்து மட்டும் தானே, அது கூட இல்லைன்னா எப்படி? மோகனாவ என் லவ்வரா கூட பார்க்க தோணல, பொண்டாட்டியாவே பாக்குறேனா, அதனாலதான். இப்படி சொல்லிக்கிட்டு தான் ஒருத்தன் அந்த பிள்ளைக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கான் தெரியுங்களா? நீ மாடா இப்ப வடிவப்பா சொல்லுடா. வடிவப்பா, வீரமாமாவை நான் அப்படி நினைக்கல. இவரை என் புருஷனா பாக்குறதுனாலதான் நானும் அலோ பண்றேன். நல்லா தான் பேசுறீங்க 2 பேரும். என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா எவன் கண்ணிலையும் படாம பண்ணுங்க, இல்லைன்னா என் தீர மச்சானுக்கு இருக்கிற மரியாதையே போயிரும். சரி சரி, புலம்பிக்கிட்டே இருக்காது மாம்சு. இப்ப எதுக்கு வந்த அதை சொல்லு. இந்தாடாப்பா, இந்த லக்கேஜ்ல எல்லாம் உன் ட்ரெஸ் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, அதை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, அதை கீழே வச்சுட்டு இல்ல, நீ போவாமா? ஏன் நான் போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கசமசா பண்றதுக்கா? குன்றுவேன் பாத்துக்க. வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உரிமையா மோகனாதான் உன் பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டியாக போறவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் செய்டா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடக்க ஒழுக்கமா இருந்துக்க. மோகனா, நீ என் கூட வாத்தாயி. சரிங்க வடிவப்பா, போகலாம். இன்னைக்கு கிடைச்சது அம்புட்டிதான் நமக்கு. மாமா மாமா, என்னடா எங்க மாமா எல்லாரையும் காணோம்? காலையில சாப்பாடு சாப்பிட்டவனே உன் தாய் கிழவி தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அப்பனுங்க வஜ்ரவேலும் பசுபதியும் அகரனை கூட்டிக்கிட்டு அரண்மனை சுத்தி பார்க்க போயிட்டாங்க. இந்த பொம்பளைங்க 3 பேரும் சமயக்கட்டுக்குள்ள போயிட்டாங்க. நான் இங்க குத்த வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடக்கேன். இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஒன்னும் வேணாம், இப்படியே குத்த வச்சு பாரு. மோகனா, நம்ம எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? அப்படின்னா? அதான் ஐஸ் நம்பர் 1 அன்னைக்கு விளையாண்டோம்ல, அந்த மாதிரி. ஓ, விளையாடலாமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாம் கை நீட்டுங்க, சாபூத்திரி போட்டு பாப்போம். என்ன ஒரு கை பத்தல? இருங்க வரேன். மாமா மாமா, என்னடா மாமா, சாபூத்திரி போட்டோம், ஒரு கை பத்தல, நீ வந்து ஒரு கை வையேன். ஏன்டா என்னை சின்ன பையன் நினைச்சீங்களாடா உங்களோட விளையாடுறதுக்கு? ஏன் மாமா இப்ப எதுக்கு கத்துற? சும்மா தானே இருக்க, அதுக்கு எங்க கூட வந்து விளையாடலாம்ல. வா பேசாம. வருவேன், ஆனா நான் உங்களோட எல்லாம் விளையாண்டேன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லப்படாது, சரியா? சரி மாமா, வா பாத்துக்கலாம். ஏ மாமா, நீங்க தான் அவுட்டு. நாங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம், நீங்க எங்களை கண்டுபிடிங்க. எப்ப பாரு நான் தான் கிடைச்சனாடா. சரி ஓடுங்க, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா டக்குன்னு காணாம போயிட்டாளுங்க. இரு வாரேன். இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா நீனு? இரு வாரேன். ஏ ஆதவா, ஐஸ் நம்பர் 1. ஓ மாமா, எப்படி கண்டுபிடிச்ச? நீ ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. இரு, எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு வரேன். மோகனா, சூர்யா, ஐஸ் நம்பர் 2 and 3. போச்சு போச்சு, மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான் பாக்கி. இரு, அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டியாரேன். இங்கே இருங்க. இந்த திவாகர் பையன் எங்க போயிருக்கான்? இந்த குட்டை பையன் சட்டி குட்டிக்குள்ள எல்லாம் போய் உட்காந்துருக்குமே. அரண்மனை வேற பெருசு, பொருளும் பெருசு பெருசா கிடக்கு. எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கானோ தெரியல. இங்கேயும் காணோம், இங்கேயும் காணுமே. எங்கதான் போயிருப்பான் இந்த பையன்? ஒருவேளை இந்த வீராரியமுக்குள்ள போயிருப்பானோ? சரி, போய் பாப்போம். அச்சோ, மாமா வர மாதிரி இருக்கு. கட்டில கடியில போய் ஒளிஞ்சுக்கலாம். அச்சோ பாவம், வடிவு பெத்த புள்ள என் அக்கா பெத்த புள்ளைகிட்ட அடி வாங்கியே சாகணும்னு எழுதியிருக்கு போல. எங்க இந்த திவாகர் பையனை காணோம்? ஒருவேளை கட்டில கடியில ஒளிஞ்சிருப்பானோ? அச்சோ, மாமா கட்ட கண்டுபிடிச்சிட்டாரு. பெட்ஷீட் கடியில ஒளிஞ்சுக்கலாம். ஒருத்தரையும் காணுமே. இங்க ஏதோ ஒரு உருவம் டக்குன்னு கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை கனவோ? சரி போவோம். அச்சோ, டேய் திவாகரா, நீ இங்கேயா இருந்த? நான் சத்தம் கேட்டுதான் திரும்பி பார்த்தேன். என்னடாச்சு? மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்க. அவனும் இந்த திருட்டு மொழி முழிக்கா. மாமா, இவன் என்னை ரேப் பண்ண பாக்குறான் மாமா. எத? ஏப்பா வீரா, நீ மோசமானவன். பொண்ணுங்க கிட்டதான் இப்படி நடந்துக்குவேன்னு நினைச்சோம். ஆம்பளை பையகிட்ட இப்படி சீ. யோ, உங்களை யாரு ரூம்குள்ள ஃபர்ஸ்ட் வர சொன்னா? ரூம்குள்ள வந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? ஏய் லூசாடா நீங்க, தெரியாம கைப்பற்றுச்சு. ரொம்ப சீன் கிரியேட் பண்ணாதீங்க. முதல்ல இங்கிருந்து வெளியில போங்க. கோழுது. அச்சோ மாமா, வா ஓடிடலாம். ஏண்டா திவாகரா, உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? அதுவும் அவன்கிட்ட போய் படுத்திருக்க. அவனே காஞ்சி தீஞ்சு போய் கிடக்கான். எங்க கை வச்சான்டா? யோ,
நீ எல்லாம் ஒரு மாவனா? அவன் என்ன மானபங்கப்படுத்த பாக்குறான், நீ பாத்துட்டு சும்மா வர? நாலு அப்ப வேணா? டேய், உன்னை யாருடா அவன் பக்கத்துல போய் படுக்க சொன்னா? சரி சரி வீடு. ஆம்பளை கிட்ட தப்பா நடந்துக்கிற அளவுக்கு அவன் மோசமானவன்லாம் இல்ல. தூக்கத்துல கனவு கண்டு தெரியாம பண்ணிருப்பான். வா போவோம். வடிவப்பா, உங்களை எங்க தான் தேடுறது? நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா விளையாடலாம், வாங்க போலாம். சரிடா குட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபுல்லா கண்ணாம்பூச்சி, நொண்டி, ஐஸ் நம்பர் 1 எல்லாமே விளையாடும். வா போலாம். இவ இதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷமாவே இருந்தது இல்லையே. 5 வயசு வரைக்கும் வீராமாமா வீராமாமான்னு என் பின்னாடியே சுத்தினா. ஆனா நான் தான் அவளை புரிஞ்சுக்காமையே விட்டுட்டேன். ஒருவேளை அவகிட்ட அன்பா நடந்திருந்தா அவளும் என் கூட இப்படி சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுருப்பா. எல்லாம் என் தப்பு தான். டேய் வீரா, எதுக்கு இங்க இப்படி நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த கூட்டத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி அனீசியா இருக்கு. காலையில இருந்து சத்தம் காதை பொளக்குது. நிம்மதியா கூட தூங்க முடியல. ஒரு நிமிஷம் இங்க வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா. டேய், காலையில இருந்து தீரனை பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன்டா. உண்மையிலேயே இவனுங்க தான் அவன் குடும்பம். உனக்கு ஞாபகம் இருக்கா? மோகனா அவங்க வீட்டுல இருக்கப்ப நாம அவங்கள பத்தி விசாரிச்சோமே, அப்போ கூட அந்த போலீஸ் அவங்க தம்பி ஒருத்தவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னாரு. அது ரணதீரன் தான்டா. ஓ அப்படியாப்பா? ஆமாடா. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. எல்லா விஷயமும் ஓகே. இவங்க வீட்டுல மொத்தம் 4 பசங்க. மூத்தவன் பேரு அகரதீரன். அவன் மட்டும் இங்க இல்ல. எங்க இருக்கானோ தெரியல. ஏன் அவன் மட்டும் மிஸ் ஆனான்னு எனக்கு டவுட்டா இருக்குடா. அப்பா, இதுல டவுட் பட என்னப்பா இருக்கு? அவனுக்கு ஏதாவது வேலையா இருக்கும், எங்கேயாச்சும் போயிருப்பான். அச்சோ, அது இல்லடா வீரா. நான் கேள்விப்பட்டதுல அந்த அகரன் அப்படியே அந்த தீர மாதிரியே இருப்பானா. உருவம் மட்டும்தான் அப்படி. நம்ம 2 பேத்துக்குள்ள கேரக்டர் டோட்டல் சேஞ்சுன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு மூளையில ஒரு விஷயம் கிளிக் ஆச்சுடா. என்னப்பா சொல்ற? ஆமாடா வீரா. ஏன்னா இங்க இருக்கிற தீரனோட உருவம் மட்டும்தான் உண்மை. ஆனா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கு. அதுக்காக அவன் தான் அந்த ஆளு மாதிரி மாறு வேஷம் போட்டு வந்திருக்கான்னு சொல்றியாப்பா? என்னால உறுதியா சொல்ல முடியலடா. ஆனா அந்த அக்கறை எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டவுட் கிளியர் ஆயிரும். நம்ம பசங்களை விசாரிக்க சொல்லி விட்டு வந்திருக்கேன். பாத்துக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, அந்த தீரனை ஜெயிக்கவே விடக்கூடாதுடா. அவனோட முகர கட்டிக்கு மோகனா வேணுமா? அவளை கட்டிக்கிட்டு மொத்த சொத்தையும் ஆட்டை போடதா பிளான் பண்றான்டா. இந்த கிறுக்கு பிள்ளையும் அவனைதான் காட்டுவேன்னு சொல்லிட்டு தெரியறா. எல்லாம் உன்னைய சொல்லணும். அவளை கைக்குள்ள போட்டுக்க தெரியல. என்னதான் பையனோ நீ?